தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருச்சூர் பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸ் பற்றின தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம திருச்சூர்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தோன்னா இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இதோட பேர் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வட்டை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஸோ நம்ம நடந்து வந்தோம்ல, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதாவது மேலே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸோட வாட்டர் ஃப்ளோ பார்த்தோம்னா கீழே இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம மேலே போயிட்டு அப்படி நான் கீழே அடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 2 கடை மட்டும் இருக்குது. அதாவது ஸ்நாக்ஸு, டீ, அப்புறம் அந்த மேகி, பிரெட் ஆம்லேட் அந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு 2 கடைகள் இருக்குது. மற்றபடி பெரிய அளவில் பார்த்தோம்னா ஷாப்பு இல்லை வேறு எந்த கடைகளும் பார்த்தோம்னா இங்கே கிடையாது. அதனால் ஏதாவது வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க. க்ரௌட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. நம்ம வீக்கெண்டில் போயிருந்தோம், அப்பயும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது க்ரௌட் அப்படிங்கிறது. வீக் டேஸில் பார்த்தோம்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கடையில் கேட்டபோது. அதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது. நம்ம லாஸ்ட் வீக் அந்த வீக்கெண்டில் தான் போயிருந்தோம். ஸோ தண்ணி பார்த்தோம்னா நல்லாவே வந்துட்டுருக்குங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க அப்படின்னா ஒரு நாள் பார்த்தோம்னா இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இது பக்கத்தில் பார்த்தோம்னா ராக் கார்டன் அந்த மாதிரி இடம் இருக்குது. ஸோ ஒரு நாள் பார்த்தோம்னா இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸுமே கிடையாது. டிக்கெட் கவுண்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க, ஓப்பனில் தான் இருக்குது. நமக்கு பார்த்தோம்னா பார்க்கிங் நீங்கள் ரோட்டில் நிறுத்திக்கிற மாதிரி இருக்கும். 2 வீலர் பார்க்கிங்னா கொஞ்சம் கீழே இடம் இருக்குது. 4 வீலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரோட்டில் தான் நிறுத்துகிற மாதிரி இருக்கும். தனியாக பார்க்கிங்க்கு எதுவும் கிடையாது, இடம் கிடையாது. ஸோ அங்கேருந்து ஃப்ளோ ஆகிற வாட்டர் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது இங்கே சின்னதாக இன்னொரு வாட்டர் ஃபால் போயிட்டுருக்கு. இங்கேயும் ஒரு சிலர் குளிச்சுட்டு இருந்தாங்க, மேலேயும் ஒரு சிலர் பார்த்தோன்னா குளிச்சுட்ருக்காங்க. டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து 6:30 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் இங்கே எதுக்கு பார்த்தோன்னா என்ட்ரிலாம் கிடையாது. அதனால் கொஞ்சம் விடிஞ்ச பிறகு பார்த்தோன்னா ஓப்பன் போய்க்கலாம். அதே மாதிரி நைட் டைமுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கேருந்து வரது பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இங்கேயும் நம்ம அதே சைஸுக்கு பார்த்தோம்னா இங்கேயும் இருக்குது. நம்ம கீழே இன்னொரு வழி இருக்குங்க, அந்த வழியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபால்ஸுக்கு நம்ம ரீச் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீயாகவே பார்த்தோன்னா ஃபிஷ் மசாஜ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த அருவி கீழே ஓடுற தண்ணியில் மீன் இருக்காதுப்பாங்க. நமக்கு கொட்டுற அந்த அருவி கொட்டுற அந்த இடத்துலயே பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட மீன் இருக்குங்க. காலையை கீழே வைக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா மீன் அதிகமாக மேலேயும் இருக்குது. இப்போ அந்த இடத்துல இருந்தால் நான் மேலே இருந்த அந்த ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். அடுத்து நீங்கள் கீழே வரணும் அப்படின்னா இந்த கடையை ஒட்டி பார்த்தோன்னா ஒரு பாதை வருது. இந்த பாதையிலேருந்து நீங்கள் இறங்கி போனீங்க அப்படின்னா ஒரு 4-5 படிக்கட்டு மாதிரி கல் போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து இறங்கினீங்க அப்படின்னா அந்த கீழே போகிற அந்த ஃபால்ஸை நம்ம ரீச் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது, நிறைய பேர் கிரிக்கெட் விளாண்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் பார்த்தோன்னா தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் தான் இந்த வீடியோ பற்றிய தகவல்கள். மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.